அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் ஆடை இல்லாமல், அதாவது நிர்வாணமாக குளிப்பதற்கும் வுது செய்வதற்கும் அனுமதி உள்ளதா? மார்க்கம் இதை பற்றி என்ன கூறுகிறது? வாருங்கள் மிக தெளிவாக பார்ப்போம். முதலாவதாக, மனிதர்கள் யாரும் பார்க்காத ஒரு மூடிய அறைக்குள், பாத்ரூம் போன்ற தனிமையான இடத்தில் நிர்வாணமாக குளிப்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். இதில் எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் முந்தைய காலத்து நபிமார்களான மூசா அலைஹ் அவர்களும் ஐயூப் அலைஹ் அவர்களும் தனிமையில் ஆடை இல்லாமல் குளித்திருக்கிறார்கள் என்ற செய்தி புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றுள்ளது. ஆனாலும் இஸ்லாம் நமக்கு எப்போதும் கண்ணியத்தையும் வெட்கத்தையும் கற்றுத்தருகிறது. எனவே தனிமையில் குளித்தாலும் ஒரு சிறிய துணியை மறைவிடத்தை மறைக்கும்படி கட்டிக்கொண்டு குளிப்பது மிகவும் சிறந்தது மற்றும் சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மக்களை விட அல்லாஹ்வுக்கு அதிகம் வெட்கப்பட வேண்டும். ஆதாரம் அபூ தாவூத். இரண்டாவதாக, குளித்து முடித்த உடனேயோ அல்லது குளிக்கும் போதோ ஆடை இல்லாமல் வுது செய்யலாமா? நிச்சயமாக செய்யலாம். நிர்வாணமாக வுது செய்வது கூடும், அனுமதிக்கப்பட்டது. இதனால் உங்களுடைய வுது பாத்தில் ஆகாது, முறியாது. வுது முறிவதற்கென்று இஸ்லாத்தில் சில சட்டங்கள் உள்ளன. உதாரணமாக, இயற்கை உபாதைகள் கழிப்பது, சிறுநீர் மலம் கழிக்கும் துவாரங்களை தொடுவது போன்றவை. ஆடை இல்லாமல் இருப்பது வுதுவை முறிக்காது. இருப்பினும் வுது என்பது நாம் தொழுகைக்காக இறைவனை வணங்க தயாராகும் ஒரு புனிதமான செயலாகும். எனவே குளித்து முடித்த உடனேயே ஒரு துணியை உடுத்திக்கொண்டு கண்ணியமான முறையில் வுது செய்வது ஆன்மீக ரீதியாக மிகச் சிறந்தது. மிக முக்கியமான எச்சரிக்கை: இவை அனைத்தும் நீங்கள் தனிமையில், உங்களை யாரும் பார்க்காத ஒரு மூடிய அறைக்குள் இருக்கும்போது மட்டுமே பொருந்தும். மனைவியை தவிர வேறு எந்த ஒரு மனிதரும் பார்க்கக்கூடிய பொது இடங்களிலோ அல்லது திறந்த வெளிகளிலோ உங்களுடைய அவ்ரத்தை, மறைவிடத்தை வெளிப்படுத்துவது முற்றிலும் ஹராம், தடுக்கப்பட்டது ஆகும். சுருக்கமாக கூறின், தனிமையில் நிர்வாணமாக குளிப்பதோ வுது செய்வதோ மார்க்கத்தில் தடை செய்யப்படவில்லை. அது கூடும் என்றாலும் உடலை மறைத்துக் கொண்டு செய்வது மிகச்சிறந்த ஒழுக்கமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது வணக்கங்களையும் ஒழுக்கங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம்.